இராமாயணமும் புராணங்களும். இராமாயணம் கந்த புராணத்துக்கு போட்டியாக உண்டாக்கப்பட்ட நூலாகவும், பெரிய புராணம், பக்த விஜயம், பக்த லீலாமிர்தம் ஆகிய புத்தகங்களுக்கு போட்டியாக செய்யப்பட்ட நூல் என்றும் நன்றாய் விளங்குகிறது. இராமாயணமும் கந்த புராணமும் ஒரே தத்துவத்தை கொண்டிருக்கின்றன. ராமன் தேவர்கள் அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணு அவதாரமாக வந்தவன் என்று சொல்லப்படுகிறது. கந்தனும் தேவர்கள் பரமசிவனை அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடியால் பரமசிவன் மகனாக பிறந்ததாக சொல்லப்படுகிறது. ராமன் பெண் சாதியாகிய சீதையும் பிறப்பு வளர்ப்பு தெரியாதவள். கந்தன் பெண் சாதியாகிய வள்ளியும் பிறப்பு வளர்ப்பு தெரியாதவள். அவள் மலையில் கிடந்தவள். ராமன் பிறப்பு ஆபாசமானதாகும். எப்படியெனில் யாக புரோகிதர்களுக்கு பிறந்தவன். கந்தன் பிறப்பு அதைவிட ஆபாசமானது. சிவனின் இந்திரியம் பூமியில் விழுந்து பூமி தாங்க மாட்டாமல் தண்ணீருக்குள் விடப்பட்டு அதில் பிறந்தவன். இது விஸ்வாமித்திரர் சொன்னது. இராமாயணத்தில் ராட்சதர்கள் கொல்லப்பட்ட உற்பத்தியாகி கொண்டே வருகிறார்கள். கந்த புராணத்தில் அசுரர்கள் கொல்லப்பட அவர்கள் தலைகள் முளைத்து கொண்டே வருகின்றன. இப்படி இன்னும் பல பொருத்தங்கள் இருக்கின்றன. அதுபோலவே சைவ பெரிய புராணத்திற்கும் வைணவ பக்தர்கள் புராணத்திற்கும் ஒன்றை பார்த்து ஒன்றை காப்பியடித்து வந்தது போலவே ஒரே தத்துவத்தை வைத்து பல பக்தர்கள் கதை எழுதப்பட்டிருக்கிறது. சைவரில் திருநீலகண்டர் என்ற குயவர் இருந்தால், வைணவத்தில் கோரக்குறும்பர் என்ற குயவர் இருந்திருக்கிறார். 2 பேர் கதையும் ஒன்று போலவே, அதாவது பெண்சாதிகளோடு கோபித்து கொண்டு பேசாதிருந்தார்கள் என்று இருவருக்கும் அவரவர்கள் கடவுளாகிய சிவனும் விஷ்ணுவும் வந்தே பேச வைத்தது என்றும் சொல்லப்படுகிறது. மற்றும் சைவரில் தீண்டாத வகுப்பு நந்தன் இருந்தால், வைணவரில் சொக்காமலா என்ற தீண்டாதார் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இருவர் கதையும் ஒரே மாதிரியாக அவரவர்கள் கடவுள்கள் முயற்சியால் கோவிலுக்கு அழைத்து போய் முக்தி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கடவுளுக்காக திருடலாம், மோசம் செய்யலாம் என்பதற்கு அறிகுறியாக சைவரில் மாணிக்க வாசகர் இருந்தால், வைணவரில் திருமங்கை ஆழ்வார் என்று இருந்திருக்கிறார்.